எந்த காரியம் செஞ்சாலும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லாமல் அவர் வெளியில் கிளம்ப மாட்டார், காரியத்தை தொடங்க மாட்டார், செய்ய மாட்டார், போக மாட்டார். அப்படி கிருஷ்ண பக்தர். நாட்கள் செல்ல 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 இவன் மனதில் கொஞ்சம் நிழலாடி விட்டது செய்திகள். என்ன? கிருஷ்ணனை இனி நாம் பார்க்க முடியாது. தூபதீப ஆராதனை செய்து நைவேத்தியம் செய்கின்றேன். இந்த புகையை நீ உறிஞ்சுகின்றாய், இந்த வாசனையை நீ அருந்துகின்றாய். இது முறையற்ற செயல் என்று பஞ்ச மூக்கில் வச்சான், வாயை துணியில் கட்டினான். கண்ணு முன்னாடி கிருஷ்ணன் புல்லாங்குழலோடு எடுத்து வாசிச்சுட்டான். இன்று நாம் செவிமடுக்கக்கூடிய சிந்தனை ராதே கிருஷ்ணா. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. கிருஷ்ண பக்தர்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கின்ற போது அவர்கள் சொல்லக்கூடிய அடிநாதத்திலிருந்து உன்னதமான மந்திரம் ராதே கிருஷ்ணா. இன்னும் அவர்களை பார்த்தாலே முகத்தில் ஒரு பெரிய பொழிவு இருக்கும். அந்த கோபி சந்தனை இட்டுக்கிட்டு, சின்ன சின்ன துளசி மணி மாலையை அணிந்துக்கிட்டு, சின்ன கைப்பைக்குள்ளே ஒரு துளசியை வச்சுக்கிட்டு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டு, அவங்க தன்னையே மறந்து ராமா 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 என்று நாளும் சொல்லி பாடணும். நாவில் சொல்ல வராது போனால் நல்லவரோடு சேரணும். கோவிந்தாவும் போடணும், எங்கும் அவன் கூட்டத்தில் கூட்டத்தோடு சேரணும். விட்டேல் 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 என்று கையை தட்டி கூவணும். கையை தட்ட வராவிட்டால் பக்தரோடு சேரணும். அவங்களுடைய ஒரே நோக்கம் எப்போதும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, ராமா ராமா ராமா. இதுதான் அவங்களுக்கு. கிருஷ்ணர்களுடைய பக்தர்கள் அவர்கள். இந்த ராதே கிருஷ்ணா மந்திரத்தை மையப்படுத்தி தான் இன்றைய செய்தி. ஒரு கிருஷ்ண பக்தர், கிருஷ்ண பக்தர்னா இப்படி அப்படி கிடையாது. சதா சர்வகாலமும் கிருஷ்ணா 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 தான். எந்த காரியம் செஞ்சாலும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லாமல் அவர் வெளியில் கிளம்ப மாட்டார், காரியத்தை தொடங்க மாட்டார், செய்ய மாட்டார், போக மாட்டார். அப்படி கிருஷ்ண பக்தர். அவருக்கு நாள்தோறும் தான் வீட்டிலேயே ஒரு கிருஷ்ணர் பொம்மையை வச்சு அதுக்கு ஒரு அபிஷேகம் செய்து ஒரு புதிய வஸ்திரம் தாட்டி நைவேத்தியம் பண்ணி ரொம்ப பக்தி பஜன் பாடல்களை பாடி எல்லாரையும் கூப்பிட்டு அந்த நாம சங்கீர்த்தனத்தில் இணைய செய்கிறதுங்கிறது அவர் வாழ்வியல் வேள்வியாக வச்சுருந்தார். வாழ்வியல் வேள்வியாக அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஒரு நாளாவது அந்த கிருஷ்ணனை, அந்த கண்ணனை, அந்த கோபியர் கொஞ்சம் ரமணனை பாத்திர மாட்டமான்னு ஏக்க பெருமூச்சு. அந்த குருவாயூரில் கிருஷ்ணனாக இருக்கக்கூடிய நம்ம அந்த வரி தான் அற்புதமாக இருக்கும். நான் பகவத்கீதையை நினைக்கும் போதெல்லாம் நினைப்பேன், பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்தான், பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்தான். அந்த கிருஷ்ணன் மீது ஒரு பெரிய பக்தன் இவன். ஆனால் நாட்கள் செல்ல 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 இவன் மனதில் கொஞ்சம் நிழலாடி விட்டது செய்திகள். என்ன? கிருஷ்ணனை இனி நாம் பார்க்க முடியாது. சதா சர்வகாலமும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சேவிக்கின்றோம், கிருஷ்ணனையே வணங்குகின்றோம், கிருஷ்ணனையே போற்றுகின்றோம். கிருஷ்ணனுக்காக பாடல்கள், பக்தி பஜன் எல்லாம் செய்து இந்த கிருஷ்ணன் காட்சி தரவில்லையே. மறுநாள் காலை யோசித்தான், நாமும் 10 ஆண்டுகளாக கிருஷ்ணனோடு உண்டு உறங்கி எல்லாம் செய்து விட்டோம், பகவான் கிருஷ்ணன் கண்ணுக்கு காட்சி தரவில்லை என்று அந்த கிருஷ்ண உருவ பொம்மையை எடுத்து தன்னுடைய மேலடுக்கு, அந்த செல்ஃப் 1 2 3 இருக்கும்ல, அந்த மேலே வைத்து விட்டார். கீழே திடீரென்று முளைத்தது சிவலிங்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று நாள்தோறும் எந்த கை எந்த நாமம் கிருஷ்ணனை நாவெடுத்து துளசியால் பூஜித்ததோ அந்த கிருஷ்ணன் மேலே சென்று இப்போது சிவலிங்க பூஜை, சிவனுக்கு வில்வ அர்ச்சனை நாள்தோறும் நடந்தது. இதில்தான் ஒரு வேடிக்கை. திடீரென்று ஒரு நாள் பூஜை நிறைவு செய்து பிரசாத குவியலோடு ஆராதனைக்கு செய்து கற்பூரம் காட்டப் போனான். என்ன ஆச்சரியம்! இந்த பிரசாதத்தில் உள்ள ஒரு வகையான ஆவி புகையும் தூபதீப ஆராதனையில் உள்ள புகையும் கிருஷ்ணனின் மேலே உள்ள கிருஷ்ணனின் மூக்கில்
நாக்கிலெல்லாம் பட்டு விட்டது. பார்த்து விட்டான் பக்தன். சதா சர்வகாலம் உன்னையே கதி என்று நினைத்தேன். எனக்கு எந்த அருளும் செய்யவில்லை. இப்போது நான் சிவபக்தனாக மாறிவிட்டு எல்லாம் சிவனுக்கு செய்து தூபதீப ஆராதனை செய்து நைவேத்தியம் செய்கின்றேன். இந்த புகையை நீ உறிஞ்சுகின்றாய், இந்த வாசனையை நீ அருந்துகின்றாய். இது முறையற்ற செயல் என்று பஞ்ச மூக்கில் வச்சான், வாயை துணியில் கட்டினான். கண்ணு முன்னாடி கிருஷ்ணன் புல்லாங்குழலோடு எடுத்து வாசிச்சுட்டான். 10 ஆண்டு காலம் பரமபக்தனாக இருந்தபோது என் கண்ணுக்கு தெரியாத கிருஷ்ணா இப்போது ஏன் வந்தாய் என்றான். கிருஷ்ணன் அப்படியே ஒற்றை சிரிப்போடு செய்தான். பக்தா, நீ 10 ஆண்டு என்னை வணங்கிய போதும் பொம்மை என்று நினைத்து வழிபட்டாய். இன்றுதான் உண்மை என்று நினைத்து கண்ணையும் வாயையும் கட்டினாய். 10 ஆண்டு வழிபட்ட போது பொம்மை என்று நினைத்தாய், இப்போது உண்மை என்று நினைத்து வாயை கட்டினாய். எப்போது என் பக்தனுக்குள் உண்மை பிறந்ததோ அப்போது ஓடோடி வந்தேன். ஆண்டவனை நோக்கி நீங்கள் உண்மையோடு ஓரடி எடுத்து வைத்தால் இறைவன் உங்களை நோக்கி 1000 அடிகள் ஆனந்தமாய் எடுத்து வைக்கின்ற அற்புத கதைதான் இது. இது போன்ற கதைகளோடு மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.